கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அண்ணே, சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்றாரு? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அதனால அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை. 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும். சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க நான் சொன்னா, அவ்வளவு விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகே. ரெண்டாவது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போறார். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நீதிபதி சொல்றாங்க, தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்க அப்ளை பண்ணல, கேட்டா நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க. இன்னொரு கட்சி அப்ளை பண்ணிருக்கு, அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அதை தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல? ஏன் நீங்க 6% வாக்கு பிளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாம எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சீமான் அண்ணன் எம்எல்ஏ பழிய போறார். தொண்டர்கள் நியாயமா சீமான் அண்ணன் மேல கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா? என் தவறான? சீமான் சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு. அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம எம்எல்ஏ பழிய போறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா? இந்த ப்ரொசீஜர் தெரியுமா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம் என்னென்ன. ஆனால் சீமான் அண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்கு. காரணம், தனியா நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாம, அப்ளையே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுங்க. எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கன்னு? நாம் தமிழர் கட்சியின் சின்னத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சின்னம் கோரி அனுமதி பெறவில்லை எனவும் குறிப்பிட்டு அண்ணாமலை செய்தியாளர்களிடத்தில் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.